கடைசி காலம் அல்லது கடைசி நாட்கள். நாம் இன்றைக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. உண்மையிலேயே இது கடைசி காலம்தானா என்பதை வேத ஆதாரத்துடன் பார்க்க போகிறோம். இந்த கடைசி காலம் என்பது இன்றைக்கு நேற்று பேசப்படுவதல்ல. ஆதியாகமத்திலிருந்தே, அதாவது ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த கடைசி காலத்தை குறித்து வேதாகமம் எச்சரித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக சபைகளில் இதை குறித்து பேசுவது கிடையாது. ஆனால் வேதாகமத்தில் ஆபிரகாம், யாக்கோபு, மோசே, தாவீது ராஜா, தீர்க்கதரிசிகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொடர்ந்து அவருடைய சீஷர்கள் வரை கடைசி காலத்தை குறித்து தான் அதிகமாய் பேசியிருக்கிறார்கள். கடைசி காலம் என்றால் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் இந்த உலகத்தின் முடிவும் தான் கடைசி காலம் என்று நாம் மத்தேயு 24வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத அனைவர் மேலும் வருகிற நியாய தீர்ப்பே கடைசி காலம். இந்த கடைசி காலத்தின் கடைசி மணித்துளிகளில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்போ வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும். அவர் வரும்போது அவனவன் கிரியைக்கு தக்க பலன் அவரோடு கூட வரும். ஒருவரும் தப்பிக்க முடியாது. அந்த வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு தப்பி நாம் தேவனோடு என்றென்றும் நித்திய காலமாய் வாழ வேண்டும் என்பதே நம்முடைய பிரதான நோக்கம். வேதாகமம் ஆரம்பம் முதல் முடிவு வரை இதை தான் நமக்கு எச்சரிக்கிறது. ஆதியாகமம் 49வது அதிகாரத்தில் யாக்கோபும் இவைகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தில் 12 கோத்திரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களில் இயேசு கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல் முதற்கொண்டு 1000 வருட அரசாட்சி வரை அதிலே தேவன் தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தி இருப்பார். அடுத்தது சங்கீதங்கள். முதல் சங்கீதம் தொடங்கி ஏறக்குறைய 100 சங்கீதங்களில் நியாய தீர்ப்பை குறித்தும், இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட ஆளுகை குறித்தும், நித்திய ஜீவனை குறித்தும், நித்திய ஆக்கினை குறித்தும் சங்கீதக்காரர்கள் பாடலாக பாடியிருக்கிறார்கள். அதோடு கூட தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் அநேக இடங்களில் தேவன் எச்சரித்து இருக்கிறார். யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனத்தில் கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நிறைவேறினது. அன்றையிலிருந்தே கடைசி காலம் ஆரம்பமாகிவிட்டது. நாம் இன்றைக்கு அந்த கடைசி காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மத்தேயு 24வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிய எல்லா அடையாளங்களும் ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த பூமியானது அக்கினிக்கு இரையாக, அதாவது அக்கினியால் இந்த பூமி நியாயம் தீர்க்கப்படும் என்று பேதுரு தன் நிருபத்தில் நம்மை எச்சரித்து இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் வருவது நிச்சயம். இந்த பூமியும் அவரை விசுவாசிக்காதவர்களும் நியாய தீர்ப்பில் அழிந்து போவது நிச்சயம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரே தேவன் என்று விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமே நியாய தீர்ப்பில் இருந்து காப்பாற்றப்படுவோம். பரலோகத்திற்கு கொண்டு போகப்படுவோம். தேவனோடு நித்திய காலமாக வாழ அவரோடு சேர்க்கப்படுவோம். இப்பொழுதே மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று விசுவாசித்து பரலோகத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென்.